ஒரு கட்சிக்காக இயக்கத்திற்காக நான் கேட்கணும், எஜுகேஷன் சிஸ்டத்திற்காக நான் கேட்கிறோம். படிக்கக்கூடிய 1,29,00,000 பிள்ளைகள் நம்முடைய தமிழ்நாட்டில் அவர்களாக சேர்த்து தான் நாங்கள் பேசுகின்றோம். ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல்வேறு பணிகள் இருக்கிறது என்று சொல்லும்போது பதஷ்டப்பட்டு காலங்கத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய அவசியம் என்ன? நாட்டின் எதிர்காலம் என்று வந்தால் அது நாளைய தலைவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, அவர்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு. அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு முறையும் நம்முடைய போர்டு எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது நாம் அவர்களை ஊக்கப்படுத்துகிறதுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த வாழ்த்து செய்தி சொல்லுகிறார் என்று சொல்லும்போது எனக்கு 5ஆம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு அந்த பிரஷர் எனக்கு ஏற்றுகிறார்களே, அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கிறேன். பெற்றவங்க நான் வைக்கின்ற வேண்டுகோள், தயவு செய்து இது போன்று ஏதாவது உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி 5ஆவதுல ஃபெயில் உங்க பிள்ளை ஃபெயில் நீ ஒத்துக்க அப்படின்னு தயவு செய்து கையெழுத்து வாங்கி தயவு எதிர்த்து கேள்வி கேளுங்கள். இது எப்படி சாத்தியப்படும் என்று எதிர்த்து கேள்வி கேளுங்கள் என்பதற்காகத்தான் உடனடியாக நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மூலமாக இதை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. எனக்கு மேல் இருக்கின்ற தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடுத்த நிமிஷமே இது சார்ந்து நீ உடனடியாக நீ ஒரு நல்ல தெளிவான ஒரு செய்தியை நீ பத்திரிகைத்துறை ஊடகத்துறை நம்ம சொல்ல வேண்டும் என்று சொல்லுங்க. அந்த அடிப்படையில் தான் உங்களையும் நான் சந்தித்து சொல்லியிருக்கிறேன். ஆக இதை மக்களிடம் பெற்றோர்களிடம் எடுத்து செல்கிற பணியில் நீங்களும் ஈடுபட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை வைப்பதற்காகத்தான் உடையாக அழைத்திருக்கின்றனர். என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி.